அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் அவங்க கொடச்சாத்ரி மலைக்கு போய் பாபாவுக்கு எங்கே கோவில் அமைக்கணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் கிடைச்சதும் மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கி வராங்க. வந்து ஆதிசங்கரர் பீடம் இருக்கக்கூடிய அந்த சமவெளிக்கு வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த பிராமண தம்பதிகள் 2 பேருமே இவங்களை வரவேற்கிறாங்க. வரவேற்று நீங்கள் சாமியெல்லாம் எப்படி நல்லா தரிசனம் பண்ணீங்களா மேலே அப்படின்ற மாதிரியான கேள்விகள், என்னென்ன சாமியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இவங்களும் வந்து நாங்கள் நல்லா தரிசனம் பண்ணோம், சிறப்பான தரிசனம் அப்படின்னு சொல்லி பதிலை சொல்கிறாங்க. பேச பேச பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து இருட்டிடுது. மாலை நேரம் அதுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வந்திருக்க இந்த இடத்துலையும் இவங்களுக்கு வந்து தியானத்தில் ஈடுபடணும் அப்படின்ற ஆசை வருது. அதனால் இவரும் இவருடைய சீடர்களும் வந்து தியானம் செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர்கள் எல்லாருமே அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தியானம் செஞ்சது, மேலே போய் சாமியை பார்த்தது எல்லாமே பகல் நேரமாக இருந்ததால் உங்களோட வந்திருந்த நாங்களும் அந்த இயற்கை ஒளி, அங்கே நடந்த மாற்றம், அங்கே கத்துன அணிலோட ஓசை அப்படி இப்படின்ட்டு அதன் மூலமாக நாங்கள் வந்து அந்த இடத்துல இறை பிரசன்னம் நிகழ்ந்திருக்கிறத நாங்கள் உணர்ந்துட்டோம். இப்போ இது வந்து ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் தியானம் செய்யும்போது உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த இறைவனுடைய தரிசனத்தையும் இறை உணர்வையும் பெறணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்றத அவங்க வந்து ஒரு கோரிக்கையாக இவர்கிட்ட வைக்கிறாங்க. அவருடைய சீடர்களுடைய கோரிக்கையும் இவர் ஏற்றுக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இறை பிரசன்னத்தை நான் உணர வைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. தியானத்தில் இப்போ ஈடுபடுறாரு. வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டு. இவர் ஆதிசங்கரரை நினச்சி அந்த இடத்துல தியானத்தில் ஈடுபடுறாரு. இருட்டாக இருந்த காரணத்தினால இனிமே வந்து பறவைகளோ அணில்களோ வந்து சத்தமிடாது. அதனால் இவருக்கு வந்து எப்படி வந்து இவர் இந்த இடத்துல இறைப்பிரசன்னம் ஆனதை நம்மளுக்கு தெரிவிக்க முடியும் அப்படின்ற கேள்வி அவருடைய சீடர்களுக்கு எழும்புது. இந்த தியானத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியானம் நிறைவடையும் போது ஆதிசங்கரருடைய தரிசனத்தை நீங்கள் உணருமாறு தெரியும், உங்களுக்கு வந்து அந்த தரிசனம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி நடந்தது, அந்த தரிசன காலத்தை அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள் அப்படின்றத இப்போ சொல்கிறாங்க. என்னன்னா, ஏற்கனவே அவங்க பார்த்த தரிசனம் எல்லாம் பகல் நேரம், அதனால வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த பறவைகள் மூலமாக எல்லாத்து மூலமாகவும் தெரிஞ்சுது. இப்போ இருட்டாக இருக்கிறதால அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பிராமண குருக்களுடைய வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பசுமாடுகளை கட்டி வச்சுருக்காங்க. இவர் தியானம் துவங்கும் போது பார்த்தீங்கன்னா எந்தவித ஓசையுமே அந்த பசுமாடுகள் எழுப்பவே இல்லை. ஆனால் இவர் தியானம் செஞ்சு எப்போ வந்து ஆதிசங்கரரை தரிசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசுமாடுகள் எல்லாமே ஒரே நேரத்தில் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு குரலை எழுப்புது. அந்த எல்லா பசுமாடுகளும் அம்மா அப்படின்ற சத்தத்தை இவர் தியானம் முடிகிற நேரத்தில் ஒன்றா எழுப்புது. அந்த பசுமாடுகள் எழுப்பக்கூடிய சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுப்பகுதி முழுவதுமே எதிரொலிக்குது. அந்த தரிசனம் நிறைவானதுக்கு அப்புறம் அந்த சப்தமும் நின்று போயிடுது. இறை பிரசன்னம் இதன் மூலமாக உறுதி செய்யப்படுது. சில எடுத்துக்காட்டுகளையும் இதில் சொல்லியிருக்காங்க. சீர்காழி திருக்குளத்தில் நீராடி கொண்டிருந்த தந்தையை காணோம்னு சொல்லி கரையில் இருந்த குழந்தை வந்து அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கு. அப்போ தோணியப்பராகிய இறைவன் பெரிய நாயகி அம்மையரோடு இடப வாகனத்தில் எழுந்தருளி பால் எடுத்து அழுத குழந்தைக்கு ஊட்டி திருஞான சம்பந்தரை ஆட்கொண்டது போல தியானத்தில் என்னை ஆட்கொண்டு என் முன்னே தோன்றி காட்சி கொடுத்து அருள் செய்த இறைவனின் பிரசன்னத்தை என் சீடர்கள் கண்டு பூரிக்கும் விதத்தில் பிரசன்னத்தை உணர்த்திய அந்த லோக நாயகியையும் லோக நாயகனையும் எண்ணி என் மனம் பூரித்தது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இவருக்கு மட்டும் இல்லாமல் இவருடைய சீடர்களுக்கும் அந்த தரிசனம் கிடைச்சிருக்கு. அந்த சமவெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்த ஜீப் வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. இவங்க மறுபடியும் அந்த ஜீப்பில் ஏறி எல்லா தரிசனமும் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க மேலே ஏறும்போது அந்த ஜீப்பும் சரி அவங்க நடந்து வர்ற பாதையும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கீழே இறங்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்குது. அவங்க வந்து சுலபமாக கீழே வராங்க. வந்து தாய் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு மாலை நேரத்தில் அங்கே வந்து சேர்றாங்க. அன்னைக்கு நைட்டு அங்கே தங்கி காலையில் விடிய காத்தால முதல் தரிசனம் அம்மனை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அங்கே அம்மனை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கூட இவர் மனசில் ஒரு கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் மூகாம்பிகை கோவிலுக்கு போன உடனே அங்கே வந்து அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. பாபாவுக்கு கோவில் கட்ட வேண்டிய இடம் நாகப்பட்டினம் அப்படின்றது.
நாகப்பட்டினம் வந்து ஒரு சின்ன ஊர் கிடையாது இந்த இடத்துல கட்டலாம் அப்படின்றதுக்கு. நாகப்பட்டினம் வந்து ஒரு பெரிய நகரம். அதனால் எந்த இடத்துல இப்போ நாகப்பட்டினத்தில் இவருக்கு பாபாவுக்கு கோவில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இதையும் வந்து தெய்வமே வந்து ஏதாவது ஒரு வழிகாட்டும் அப்படின்றத மட்டும் இவர் நம்பிக்கிட்டே இருக்காரு. உடனடியாக என்ன பண்ணுறாருன்னா சென்னையிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு புறப்பட்டு போகிறாரு. இவர் வந்து மாதம் பௌர்ணமி பூஜைக்கு அங்கே நாகப்பட்டினத்துக்கு போவார் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ வந்து வந்திருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அவர் மனசில் திரும்பியும் ஓடுது. எங்கே நீ என்னை நீலாயாதாட்சி ரூபத்தில் வணங்குகிறாயோ அங்கேயே உன் குருநாதருக்கு கோவில் கட்டு அப்படின்றது. இவர் வந்து பௌர்ணமி பூஜைக்காக காயாரோகணேஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கார் இல்லையா, அங்கே இருக்க சிவன் அம்பாள் மற்ற சாமிங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு கோவிலில் ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு. உட்காந்துக்கிட்டு மறுபடியும் சிந்தனையில் ஈடுபடுறாரு. பாபாவுக்கு நாகப்பட்டினத்தில் கோவில் அமைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இப்போ எந்த இடம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்துறாரு. இவர் வந்து அவரை பார்க்குறாரு. அந்த நபர் சொல்கிறாரு, நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் சுவாமி அப்படின்னு சொல்லி இவரை கும்பிடுறாரு. இவர் என்ன நினச்சிக்கிறாருனாக்கா நம்மக்கிட்ட அருள்வாக்கு கேட்கறதுக்காக இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து பார்க்குறாரு. இப்போ அவருடைய நண்பர் ஒருத்தர் இவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கார் இல்லையா, அவர் வந்து வந்திருக்க அந்த நபரை வந்து சுட்டி காமிச்சு என்ன சொல்கிறாருன்னா, இவர் வச்சிருக்கிற நிலம் வந்து விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரது நிலம் வந்து விற்பனையாக நீங்கள் தான் அவரை வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டுட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்காரு அப்படின்றத சொல்கிறாரு. அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவருக்கு வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, நம்மளும் வந்து நாகப்பட்டினத்தில் பாபாவுக்கு கோவில் கட்டணும்னு இருக்கோம். இவரும் கரெக்டாக வந்து கோவிலில் நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிலத்தை பற்றி பேசுகிறாரே விற்கணும்னு சொல்லி அப்படின்ன உடனே இதுதான் ஒரு வேளை பாபாவுக்கு கோவில் கட்ட வேண்டிய இடமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அமைதியாக வந்து அதை பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து இப்போ கோவில் கட்டலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கேன். இந்த அமரபூபதின்றவர் உடனே அவரை பார்த்து, அப்படியா, எங்கே இருக்கு உங்கள் நிலம் அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு. இங்கே தான் நாகையில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க சுவாமி, நான் இந்த நிலம் விஷயமாக தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றத வெகு இயல்பாக அந்த நபர் வந்து சொல்கிறாரு. இவரும் ஆச்சரியத்தோட, ஆஹா ஆமாம், நம்மளுக்கும் இடம் தேவைதான், அந்த இடத்த போயிட்டு நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நபரும் வந்து சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 15 சென்ட் இருக்கக்கூடிய இடம். சாய்பாபாவுக்கு கோவில் கட்டுறதுக்கு போதுமான இடமா தான் அந்த இடம் இருக்குது. இங்கே சாய்பாபாவுக்கு கோவில் கட்டினா கண்டிப்பாக அது எழிலோடையும் ஏற்றத்தோடையும் அழகாகவும் இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அப்படின்றத அவருக்கு தோணுது. இருந்தாலும் ஒரு டவுட் என்னன்னா, அவருக்கு பாபா வந்து இந்த இடத்த ஏற்றுப்பாரா, உண்மையாகவே பாபாவுக்கு இந்த இடம் தான் கோவில் கட்டுறதுக்கான இடமா அப்படின்ற சிந்தனை வந்து அவருக்கு வருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வானத்தில் அந்த இடத்த சுற்றி கருட பகவான் வந்து வட்டம் அடிக்கிறாரு. கருடன் வந்து அந்த இடத்த சுற்றி வட்டம் அடிக்குது. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிரபஞ்ச பிரசன்னம்னு சொல்லுவாங்க, பிரபஞ்ச குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யோசிக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துல கருடன் வட்டம் அடிக்குது. அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா மேலே வட்டமிட்டு அந்த கருடன் வந்து சுற்றி வட்டம் அடிச்சுட்டே இருக்கு. இதுதான் நீ பகவானுக்கு கோவில் கட்ட அமைக்க வேண்டிய இடம் அப்படின்றத அந்த கருட பகவான் சொல்கிற மாதிரி அந்த இடத்தையே ஒரு சுற்றுப்பாதை மாதிரி ரவுண்டாக வந்து அந்த இடத்த வட்டம் அடிச்சுட்டே இருக்கு. அந்த இடத்த பாபா ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றது அந்த நிமிஷமே அவருக்கு புரிஞ்சிடுது. கருடன் அங்கே சுற்றி வந்ததை தெய்வ பிரசன்னமாகவே நான் எடுத்துக்கொண்டேன். அப்புறம் அந்த இடத்த அவருடைய சீடர்கள் பக்தர்கள் எல்லாரையும் வந்து பார்க்க வைக்கிறாரு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த முடிவோட அந்த இடத்துல பாபாவுக்கு கோவில் கட்டலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. இது எல்லாமே அம்பாளுடைய கருணை வெள்ளத்தால் தான் பாபாவுக்கு நாகையில் கோவில் கட்டக்கூடிய இடம் வந்து உடனே நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்றத அவருக்கு புலனாகுது. அவர் அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்த 2000 ரூபாய் பணத்தை எடுத்து அட்வான்ஸாக கொடுத்து அந்த இடத்த பத்திரப்பதிவு செஞ்சு வாங்கிக்கிறாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா 14 சென்ட் உள்ளது, 6000 சதுர அடிகளை கொண்ட ஒரு இடம். அந்த இடத்துல கோவில் நிர்மாணிக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிடுறாங்க. அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவில் வந்து கட்டுறதுக்கான வேலையில் இறங்குறாங்க. மலன்னு நிறைய பணத்தெல்லாம் புரட்டுறாங்க, யாரால என்னென்ன முடியுமோ அதெல்லாம். முழு தொகையும் கொடுக்கப்பட்டு
இடமும் பதிவு பண்ணிடுறாங்க. பக்தர்கள் தரக்கூடிய அன்பான காணிக்கையை வச்சும் இவங்களுடைய பணத்தெல்லாம் வச்சும் அந்த கோவிலுக்குரிய பூமி பூஜையை போடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி படம், மற்றொரு பக்கம் விநாயகர் படம், நடுவில் பாபா வந்து அமர்ந்த கோலத்தில் ஒரு அழைப்பிதழை அச்சடிக்கிறாங்க. அந்த அழைப்பிதழில் அந்த தேதி, நேரம், என்னைக்கு பூமி பூஜை அது எல்லாமே போட்டிருக்கு. 28/10/2009 அன்னைக்கு காலையில் 7:45 மணிக்கு பூமி பூஜை வந்து செய்யப்பட்டு கடகடன் அந்த கட்டட பணி நடந்து 10வது மாதமே பார்த்தீங்கன்னா கோவில் திறப்பு விழா செய்யப்பட்டது. என்னைக்கு இந்த கோவிலை திறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28/8/2010 கோவில் திறப்பு விழா நடத்தப்பட்டு விமர்சையாக பகவான் ஷீரடி சாய்நாதரின் பூஜை தொடங்கப்பட்டது. 2010 அந்த கோவிலை கட்டி முடிச்சிடுறாங்க. இப்போ இந்த கதையை வந்து ஆரம்பத்திலேருந்து கேட்டவங்களுக்கு தெரியும். இந்த அமரபூபதின்றவர் பல நாடுகளில் பல இடங்களில் வேலை பார்த்தவர். அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பாபாவோட அருளால் பல பேருடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. இவருடைய சீடர்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க. வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரிசோனா மாநில தலைநகர் ஃபீனிக்ஸில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து இருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னா, இப்போ நம்மளால் வந்து பாபாவை நாகையில் வந்து தரிசிக்க முடியலையே அப்படின்ற வருத்தத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. இது பற்றி அவர் வந்து பாபா கிட்ட கேள்வி கேட்குறாரு. உடனே பாபாவும் என்ன சொல்கிறாருன்னா, வியாழக்கிழமை தோறும் குருநாதருக்கு பூஜை ஆரத்தி எல்லாமே வந்து அவங்கள செய்ய சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபீனிக்ஸ் அந்த அமெரிக்காவில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வியாழக்கிழமை ஒவ்வொரு பாபா பக்தர்கள் வீட்டிலையும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்லா வெகு விமர்சையாக வந்து அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில் சாய்பாபா பக்தர்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து பூஜை செய்யணும் அப்படின்றது முடிவாயிடுது. அங்கே பாபாவோட பெரிய படத்தை வச்சு பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா மனமானதாக பரப்பி நிறைய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு படத்துக்கு ஆரத்தி பூஜை எல்லாமே செஞ்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் கிட்ட இந்த விஷயம் வந்து பரவி நிறைய ஏராளமான பக்தர்கள் வந்து திரண்டு அந்த வியாழக்கிழமை பூஜையில் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய்பாபாவுக்கு பூஜை நடைபெறும் போது அங்கே பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது பற்றி இவர்கிட்ட வந்து செய்தி சொல்கிறாங்க அந்த ஃபீனிக்ஸ் நகரில் இருக்கவங்க. ஃபீனிக்ஸ் நகர்லையும் இப்போ வந்து ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து இவரை வந்து தொடர்பு கொள்கிறாங்க. இவரும் பாபா கிட்ட உத்தரவு கேட்குறாரு. சுவாமியும் அதன்படியே நல்ல உத்தரவு அருளினார். அவருடைய உத்தரவுப்படி சாய்பாபாவுக்கு அங்கே ஃபீனிக்ஸ்லேயும் வந்து ஆலயம் அமைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஃபீனிக்ஸுன்றது வந்து இப்போ நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அங்கெல்லாம் இடம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபீனிக்ஸ் நகரில் கோவில் அமைக்கிறது அவ்வளோ சாதாரணமான காரியம் இல்லை. கட்டட விலை வந்து ரொம்ப அதிகம். இங்கே இருக்கிறத விட அங்கெல்லாம் ரொம்ப அதிகம். இங்கே மாதிரி உடனடியாக வந்து இடத்த வாங்கி அங்கே கோவில்லாம் கட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து விலை எல்லாம் அதிகம். அதனால் இது பற்றி அவர் வந்து பாபா கிட்டேயே உத்தரவு கேட்குறாரு, ஃபீனிக்ஸில் வந்து கோவில் அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி. பாபாவும் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே கோவில் அமைக்க கண்டிப்பாக இடம் கிடைக்கும், அமைக்கலாம் அப்படின்றதையும் பாபா வந்து ஒரு உத்தரவாக இவருக்கு கொடுக்குறாரு. அதனால் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே கோவில் அமைப்பது அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. இப்போ ஃபீனிக்ஸ் நகரத்தில் இவருக்கு தெரிஞ்ச இவருடைய பக்தர்கள் 7 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிப்போட வேலை நேரம் போக மீதி நேரத்தில் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கோவில் நடத்த தேவையான இடம் தேடி அவங்க எல்லாருமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எந்த இடத்துல கோவில் அமைக்கலாம் அப்படின்றதுக்கு. வேலையில் இருக்கிறவங்க அப்படின்றதால அவங்க வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஆளுக்கு ஒரு இடத்துல பிரிஞ்சு அந்தந்த இடத்த தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆச்சரியமூட்டுற விதமாக வெகு சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்குது. இப்போ இந்த ஃபீனிக்ஸ் நகரத்தில் கோவில் உருவாகிறதுக்கு வந்து நிறைய பேர் அந்த கோவிலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. சீடர் நாகராஜன், முத்து விநாயகம், பிரதீப், வெங்கட், தசரத், முருகன், செந்தில் போன்றவர்கள் இடைவிடாத உழைப்பு குறிப்பிடத்தக்கது. அவங்களோட சேர்த்து அனிலுன்றவரும் நிறைய தொண்டுகளை எல்லாம் அந்த கோவில்களுக்கு செஞ்சுருக்காரு. அவரையும் பாராட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒரு கட்டடத்தை பார்த்து இப்போ வாடகைக்கு பேசிடுறாங்க. ஏதோ ஒரு நிறுவனம் வந்து இதுக்கு முன்னாடி அந்த இடத்த வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த நிறுவனத்தை மாற்றிட்டு பாபாவுக்கு கோவில் கட்டக்கூடிய பணி வந்து அந்த இடத்துல தொடங்குது. ஒரு புறம் கோவில் பணி நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரம் கோவிலுக்கு பாபாவோட சிலையை பற்றியும் இவர்கிட்ட பேசுகிறாங்க.
இவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய பாபா கோவிலுக்கான சிலையை இந்தியாவிலேருந்து வாங்கி விமானத்தில் அனுப்பி வைக்கிறாரு. பாபாவோட திருவுருவச் சிலை வந்து ஃபீனிக்ஸ் நகரத்துக்கு போய் சேர்ந்த நேரத்தில் அங்கே கோவில் பணிகள் எதுவுமே நிறைவடையலை. அதனால் பாபாவோட சிலையை பக்தர் ஒருத்தர் வீட்டில் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சில நாட்கள் கோவில் பணிகள் எல்லாமே நிறைவு செஞ்சதுக்கப்புறம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது 2011 மார்ச் திங்கள் பங்குனி உத்திர நாள். அந்த இனிய தினத்தில் ஃபீனிக்ஸ் நகரில் பாபாவிற்கு கோவில் வைக்கப்பட்டது. 2010 நாகையில் பாபாவுக்கு கோவில் கட்டியாச்சு. 2011 ஃபீனிக்ஸில் பாபாவுக்கு கோவில் கட்டி முடிச்சிடுறாங்க. பாபாவோட உத்தரவுப்படி அங்கே இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் பாபாவோடைய திருக்கோவிலில் அர்ச்சகராக பணி செஞ்சவர் அங்கே அழைச்சிட்டு வரப்படுறாரு. அவங்க மந்திரம் ஜபித்து வேள்வி நடத்தி எல்லா பூஜை புனஸ்காரங்களும் செஞ்சு பாபாவோட கோவிலை துவக்கி வைக்கிறாங்க. அன்று முதல் அமெரிக்காவில் ஃபீனிக்ஸ் நகரில் பக்தர்களுக்கு ஷீரடி சாய்பாபாவுடைய திவ்ய தரிசனம் தந்து அருட்கடாட்சம் செய்து வருகிறார். இந்த மாதிரி நாகையிலையும் அமெரிக்காலையும் பாபாவுக்கு ஃபீனிக்ஸ் நகரத்தில் கோவில் வந்துருச்சு. இப்போ ஃபீனிக்ஸ் நகரத்தில் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் கோவில் திறக்கப்பட்டு பாபாவுக்கு வந்து பூஜை நடைபெறுது. தவிர காலை, நண்பகல், சாயங்காலம், இரவு அப்படின்ட்டு மொத்தம் 5 நேரங்களில் பகவானுக்கு பூஜை வந்து நடைபெற்றுட்டு வருது. ஏற்கனவே ஒரு 7 பேரோட பேரை சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க தான் வந்து கோவில் இங்கே தொடங்கினதுக்கப்புறம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பணியான கோவில் திறக்கிறது, பூஜை செய்யறது, ஆரத்தி பாடல்களை ஒலிக்க செய்யறது, அர்ச்சனை செய்யறது எல்லாவற்றையுமே முறை வைத்து அந்த 7 பேரும் வந்து நடத்திட்டு வராங்க. தவிர முக்கிய தினங்களில் பாபா பாடல்கள்லாம் பாடி பஜனையும் நடத்துறது, குழந்தைகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்துறது அப்படின்ற காரியங்கள் எல்லாமே அந்த கோவிலில் நடந்துட்டு வர்றது இன்னமும் சிறப்பு. இப்போ இவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையில், அங்கே கோவில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் நகரத்தில். அதனால் அவரும் வந்து அங்கே போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அதற்கான அனுமதியை பாபா கிட்ட கேட்குறாரு. பாபாவும் அருள் செய்கிறாரு. அதன்படி இவருடைய ஃபீனிக்ஸ் பயணம் மே திங்கள் 2011 நிகழுது. கிட்டத்தட்ட 5 திங்கள் இவர் அங்கேயே தங்கியிருந்து பூஜை விதிகள் எல்லாத்தையுமே இவரே செய்கிறாரு. அவர் அந்த கோவிலில் இருந்த நேரத்தில் அங்கே இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி முறைப்படி பூஜை செய்யணும், பாபாவுக்கு ஆரத்தி எல்லாத்தையுமே அங்கே இருக்கவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாரு. ஷீரடி சாய்பாபா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இவர் மூலமாக அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு. அந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அற்புதங்கள்லாம் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.